தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தியறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஸ்தாவின் ஒரு திருவாசி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கடந்த 18 மாதங்களில் சுமார் 75 சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில வாரங்களில் சுமார் 15 மிக முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நமது நாட்டின் நீதித்துறையை கட்டமைப்பில் நீதியை நிலைநாட்டுதல் தொடர்பான மிக பாரிய சட்ட மறுசீரமைப்புகள் இடம்பெற்ற காலமாக இக்காலகட்டத்தை குறிப்பிடலாம். கடந்த 18 மாதங்களில் சுமார் 75 சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது நாட்டின் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த உதவும் என்பதனையும் குறிப்பிட வேண்டும். மேலும் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் லஞ்சம், மோசடி, ஊழல், கோமிஸ் எடுத்தல் போன்றவற்றை தடுக்கும் வகையில் ஊழல் தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழல் எதிர்ப்பு சாதனத்துடன் பொருந்தும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பல அதிகாரங்களும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டு மற்றும் பாலியல் லஞ்சம் தொடர்பாக புதிய குற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதையும் குறிப்பிட வேண்டும். மேலும் பெயரளவில் இருந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டம் தற்போது நிலையான எட்டியுள்ளதாக. எனவே நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கையை தொடர்ந்தும் கண்காணிக்கின்றார்கள். மேலும் வழக்கு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மேலும் குற்றச்செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்கள் குறித்து விசாரிக்க அதிகார சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் முதன்மை வழக்கு நடவடிக்கை சட்டத்திற்கு திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருமணம் தொடர்பான புதிய சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை மாத்திரம் முன்வைத்து அந்த சட்டமூலத்தை திருத்த அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. மேலும் தற்போது காதி நீதிமன்றத்தின் தொடர்பான பல பிரச்சினைகள் எழுந்துள்ளது. அதன்படி 2 மாற்றங்களை செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிநாட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை கையாளும் வெளிநாட்டு நீதிமன்ற தீர்ப்புகளை செயற்படுத்துவதற்கான வரைவுகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த சில வாரங்களில் சுமார் 15 முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகின்றது. குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் பல திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நேரியல் வள சட்டத்தை அடுத்த ஆண்டு அமல்படுத்தலாம். இதன் மூலம் இந்த நாட்டின் கடல் எல்லைகள் வழியாக பயணித்தும் கப்பல்கள் மூலம் $50 மில்லியன் மேல் வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ඇමතිවරු ජනාධිපතිවරයටත් රාජ්‍ය ඇමතිවරු නියෝජ්‍ය ඇමතිවරු ජනාධිපතිවරයටත් මන්ත්‍රීවරු කතානායකටත් රාජ්‍ය නිලධාරීන් රජයේ ආයතන ප්‍රධානීන්ටත් බාර දුන්නා. මේ පිළිබඳව පසුයි ඒ අතුරින් හැම දිනම දන්නවා මේ රටට අවශ්‍ය මූලික වෙනස සිදු කිරීම පිණිස තමයි ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சார்க் அமைப்பின் பொதுச் செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சார்க் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோலம் ஜர்வருக்கும் இடையில் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சார்க் நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பில் பாரபட்சமின்றி தலையீடு செய்யுமாறும் சார்க் பொதுச் செயலாளரிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். இலங்கையில் செயற்படுத்தப்படும் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கு சார்க் நாடுகளின் ஆதரவை பெறுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை சார்க் கலாசார மையத்தை மோட்டன் ஆற்றின் காப் மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கு உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர். இலங்கை மழைநீர் சேகரிப்பு அமையத்தால் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான விவாதப் போட்டி இடம்பெற்றது. இலங்கை மழைநீர் சேகரிக்கும் அமையம் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக
மழைநீர் தாங்கிகள் மூலம் மக்களுக்கு தரமான மற்றும் சுகாதாரமான குடிநீரை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக பாடசாலை மாணவர்களிடையே மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தினை அறிவூட்டும் முகமாக மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விவாத போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கமைய மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் மூலம் பயனடைந்த 24 பாடசாலை மாணவர்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றனர். அதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட 12 பாடசாலைகளுக்கு இடையிலான முதலாம் சுற்று வினாடி வினா போட்டி நேற்று துணுக்காய் வலய கல்வி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அடுத்த சுற்று போட்டிகள் தொடர்ந்தும் இடம்பெறவுள்ளதோடு நேற்று போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் வலயக்கல்வி பணிப்பாளர் மற்றும் இலங்கை மழைநீர் சேகரிப்பு ஒன்றிய முகாமையாளர் மற்றும் வலயக்கல்வி பிரதி பணிப்பாளர் உள்ளிட்ட அதிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். போக்குவரத்து கண்காணிப்பு கடமையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு வவுனியா உளுக்குளம் போலீசார் விசேட பயிற்சி வழங்கியுள்ளது. வவுனியாவில் பாடசாலை நேரத்தில் போக்குவரத்து கண்காணிப்பு கடமையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு உளுக்குளம் போலீசார் விசேட பயிற்சி வழங்கும் நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா குடுவெந்த பிளவு பகுதியில் அமைந்துள்ள அல் இக்பால் மகா வித்தியாலய மாணவர்களுக்கு குறித்த பயிற்சி திட்டம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலை முன்பாக காலை மற்றும் பாடசாலை நிறைவடையும் நேரத்தில் போலீசாருடன் இணைந்து போக்குவரத்து கண்காணிப்பு மற்றும் வீதி பாதுகாப்பு கடமையில் மாணவர்களையும் ஈடுபடுத்தும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட 10 மாணவர்களுக்கு குறித்த பயிற்சி போலீசாரால் வழங்கப்பட்டது. அத்துடன் மாணவர்கள் வீதி பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் போது அணிவதற்கான சீருடைகளும் இதன்போது போலீசாரால் வழங்கி வைக்கப்பட்டது. பாடசாலை முதல்வர் AK உபை தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உளுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள், போக்குவரத்து போலீசார், பாடசாலை ஆசிரியர்கள், கல்வியற் கல்லூரி ஆசிரியர் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு இடம்பெற்றது. கிளிநொச்சியில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு நேற்று இடம்பெற்றது. தனியார் மண்டபம் ஒன்றில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் சுனில் ஹந்தனித்தி, சந்திரசேகரன், ஜமீர அல்விஸ் உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சமகால அரசியல் தொடர்பில் கருத்துரை வெளியிட்டனர். கிளிநொச்சியில் உள்ள வங்கி மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பலரை ஒருங்கிணைந்து கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கட்டைக்காட்டில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபட்ட 16 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபட்ட 16 பேர் 8 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு முதல் சுண்டிக்குளம் வரையிலான கடற்பகுதியில் சட்டவிரோத தொழிலுக்கான அட்டை பிடித்தல், ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் சிறு தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை செய்து வருகின்றனர். கட்டைக்காட்டிலிருந்து நேற்று முன்தினம் 50க்கும் அதிகமான படகுகளில் சென்று ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்து பல்லாயிரக்கணக்கான மீன்களோடு கரைக்கு திரும்பிய வேளை நேற்று 8 படகுகளுடன் குறித்த 16 பேரும் வெற்றிலைக்கேணி கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் சிலரை கடற்படையினர் கடலில் வைத்து விடுவித்துள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்த சிறு தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலையில் முதலுதவி பயிற்சி பெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலையில் முதலுதவி பயிற்சி பெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்க யாழ் மாவட்ட பிரதி தலைவர் சங்கரப்பிள்ளை திரவியராசா சான்றிதழ்களை வழங்கி வைத்தார்.
அத்துடன் முதலுதவி பயிற்சி பெறுவதற்கு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நேற்று தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். முல்லைத்தீவு வேணாவில் கிராமத்தில் 2023 உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வேணாவில் கிராமத்தில் கல்வி கற்று 2023 உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த வேணாவில் கிராம மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு வேணாவில் பொதுநோக்கு மண்டப வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது. வேணாவில் கிராம மக்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர்தரத்தில் சித்தியடைந்து சாதித்த மாணவர்களையும் மற்றும் அரசாங்க அதிபர் சிவபாலன் குணபாலன், புதுக்குடியிருப்பு கோட்டுக்கல்வி பணிப்பாளர் சீனா பாஸ்கரன், வேணாவில் ஸ்ரீ முருகானந்தா வித்தியாலய அதிபர் சி மோகன் ஜீவன், முருகானந்தா வித்தியாலய முன்னாள் அதிபர் ஈனா செல்வநாயகம், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி அதிபர் இ டேவிட் ஜீவராஜா, கலைமகள் கலை கல்லூரியின் நிர்வாகி சி ரமேஷ் ஆகியோர் அதிதிகளாக பங்கேற்று மாணவர்களை பதக்கம் அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தனர். இதன்போது கலைப்பிரிவில் 3A சித்தி பெற்று மாவட்டத்தில் 2ஆம் நிலையை பெற்ற தி மோகன பிரியா, 3A சித்திகளை பெற்று மாவட்டத்தில் 4வது நிலையை பெற்ற தாக்கோபிகா, 3A சித்தி பெற்று மாவட்டத்தில் 8வது நிலையை பெற்ற மாக்கிலாட்டினி, 3A பெற்று மாவட்டத்தில் 14வது நிலையை பெற்ற மோட்டிலெக்ஷனா பெற்ற கலைப்பிரிவில் சித்தியடைந்த தீனா துவாரகா, கேனா பிதிஷன் ஆகியோரும் வணிகப் பிரிவில் A2B சித்தி பெற்று மாவட்டத்தில் 20வது நிலையை பெற்ற போனா காம்சனாவும் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் சித்தியடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கிராமப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிராம மக்கள் என பலரும் பங்கேற்றனர். தமிழ் பொது வேட்பாளருக்கு 150 வீத ஆதரவு வழங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு தனது ஆதரவு உறுதியாக இருக்கும் எனவும் பொது வேட்பாளர் மூலம் பேரம் பேசும் சக்தி உருவாக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்க சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சிவில் சமூகத்தினுடைய மக்களவை என்பது நான் நினைக்கிற ஒரு பலமான சக்தியாக அது மாற வேண்டும். எப்பவும் ஒரு சிவில் சமூகம் பலமான சக்தியாக இருந்தால், அரசியலில் ஈடுபடாமல் இருந்தால், அரசியலில் ஈடுபடுறவரையே கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு. ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாகும். எனவே இதே ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமாக பறைசாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம். 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை, அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்களுக்கு 2வது கொள்கையை வைப்போம். 3வது, நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள், ஒரு சக்சரல் ஜெனோசைடுக்குள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த கொள்கையை வைக்கிறோம். 4வது, நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை எம்மவர்களை கொண்டு தொழிற்சாலையை தொடங்குகிறால் நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை. தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வென்ற இவ்வாறான கொள்கைகளை தான், இதுதான் பொது வேட்பாளர், நபர் அல்ல. இவர் என்று நாங்கள் சொல்ல வருகிறேன். இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம். வாக்கல்ல முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 150% நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. இவ்வளவு கால தேர்தல் காலத்தில் 2010 பாருங்கள், ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் வாக்கு கேட்டு வேறாகும். எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லையா, இதுவரைக்கும் இல்லை. அப்ப ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் ஐயா விட்ட போறார், அனுர மாவியண்ணன் விட்ட போறார், சஜித் மாவியண்ணன் விட்ட தேடி வாரார், யாரோ குடிக்கணும் போறார். இது எப்ப நடக்குது? இந்த 15 வருஷ வரலாற்று நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அப்ப இதுக்கு பின்னணி காரணம் என்ன? இப்ப தேவைப்படுது. இப்ப நாங்க பிடிக்கணும், பொது வேட்பாளர் இறக்கணும், கொள்கையை கொண்டவணும், சமஸ்டி தீர்வையாவது கேட்டு போட்டு வச்சு வா, இறங்கி வா, ஒசோவில் இருக்கிற மாதிரியா எழுதுவோம், பேசுவோம் அதை பற்றி. ஆனா அதுக்கு தயார் இல்லை. அப்படி என்றால் பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானதை யோசிச்சு பாருங்க. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து வழங்கியுள்ளார்.
சுமார் 5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பேருந்து வழங்கி வைக்கப்பட்டது. மாணவர்களின் நலன் கருதி பேருந்து ஒன்றை வழங்குமாறு பாடசாலை சமூகத்தினர் எதிர்க்கட்சித் தலைவரிடம் நேரடியாக கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதற்கமைய இந்த பேருந்து வழங்கி வைக்கப்பட்டது. வழக்கமுறை அம்மன் ஆலயத்தில் பேருந்துக்கான பூஜை இடம்பெற்றதை தொடர்ந்து மாணவர்களை ஏற்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாடசாலை வரை பேருந்தை செலுத்திச் சென்றார். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கல்லூரி அதிபர் திருமதி சுலபாமதி என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.